ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரு நிமிஷம் நீங்கள் எடுக்கிற அந்த டெசிஷன் உங்கள் லைஃபே மாற்ற போகுது. நீங்கள் மில்லியனர் ஆகிற வாய்ப்பு உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். லெட் அஸ் see how to start and work with Vestige business. நீங்கள் இப்போ வெஸ்டேஜ் பிஸ்னஸில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ண போகிறீங்க. வெஸ்டேஜில் இதுக்குன்னு சில ஃபார்முலாஸ் வழிவகுத்துட்ருக்காங்க. அது தெரியாமல் நீங்கள் அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அது எப்படி டெவலப் பண்ணணும், எப்படி நம்ம அதை ஃபாலோ பண்ணி பெரிய லெவலில் சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். நீங்கள் இப்போ பிஸ்னஸ் பிளான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க ஒருத்தவங்களுக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சந்திக்கிற நபர் 2 விதமாக இருப்பாங்க. ஒன்று, உங்கள் பிளான் கேட்டு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் விருப்பம் இல்லைங்க, பார்க்கலாம் அப்படின்னு ஏதாவது சொல்லி சமாளிப்பாங்க. நீங்கள் சந்திக்கிற அந்த 2 டைப் ஆஃப் பீப்புளையும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அதை பற்றி தான் நாம் இப்போ டீட்டெயிலாக பார்க்குறோம். வெஸ்டேஜில் நல்லா சக்ஸஸ் ஆனவங்க எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணி தான் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் 4 மெத்தடை ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான். அதாவது ஃபஸ்ட்டு என்னென்னா 100% ப்ராடக்ட் யூஸராக நம்ம இருக்கணும். செகண்ட் டாக் வித் பீப்புள், அநேக நபர்கிட்ட நம்ம இதை பற்றி பேசணும். 3வது மேக் அ லிஸ்ட், ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி அது மூலமாக நம்ம இதை டெவலப் பண்ணலாம். 4வது அரேஞ்ச் மீட்டிங்ஸ். ஸோ இதை பற்றி ஒன்று ஒன்றா நம்ம இப்போ பார்க்கலாம். 100% ப்ராடக்ட் யூஸர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது நம்ம பண்ண போகக்கூடிய பிஸ்னஸ்ங்க. ஸோ நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ சப்போஸ் நம்மளே ஓனாக ஒரு ஷாப் வச்சு ரன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதில் எவ்வளோ ஒர்க் நம்ம பண்ணுறோம், சரியா? நம்ம அந்த ஷாப்பில் இருக்க திங்ஸை தான் நாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை விட்டுட்டு நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷாப்பில் போய் நம்ம வாங்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி நம்ம நினச்சிட்டு நம்ம கம்பெனி அப்படின்னு நம்ம சொந்த தயாரிப்பு அப்படின்னு நினச்சி நம்ம இதை கரெக்டான மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபுல் ப்ராடக்ட்டையும் நாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம சஜஸ்ட் பண்ண முடியும். நம்ம வெஸ்டேஜ் ப்ராடக்ட்ஸ் நம்ம 100% எல்லா ப்ராடக்ட்ஸையும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணணும். நம்மளோட டெய்லி யூசேஜ், அதுக்கப்புறம் நம்மளோட இம்யூனிட்டி பூஸ்டர், நமக்கு ஏகப்பட்டது இருக்குங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம கான்ஃபிடென்ட் லெவல் நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் தான் நம்ம இதை மற்றவங்களுக்கு ப்ரமோட் பண்ண முடியும். ஸோ நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த ப்ராடக்ட்ஸை பற்றி நம்ம ஷேர் பண்ணணும். ஸோ இது எப்படி பண்ணுறது, எவ்வளோ நல்ல ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் ப்ரமோட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் டாக் வித் பீப்புள். அதாவது இந்த பிஸ்னஸ் பற்றியும் இந்த ப்ராடக்ட் பற்றியும் நம்ம எல்லார்ட்டையும் பேசணுங்க. நம்மளுடைய ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ், கொலீக்ஸ் எல்லார்கிட்டையும் நம்ம இதை ஷேர் பண்ணணும். எவ்வளோ விஷயம் நம்ம தேவையில்லாமல் இப்போ ஷேர் பண்ணிகிட்ருக்குறோம். நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் நம்ம பார்த்து அதை டிஸ்கஸ் பண்ணுறோம். நம்ம வீட்டு பக்கத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தை நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். சப்போஸ் நீங்கள் எங்கேயாவது ஒரு ஷாப்பில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸ் நீங்கள் திங்ஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இது ரொம்ப நல்லாயிருக்கு, இதை நீங்களும் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த அடுத்தவங்க ப்ராடக்ட்டை நம்ம ப்ரமோட் பண்ணும்போது நம்ம ஓன் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணுறதுல எந்த தப்புமே இல்லை. ஸோ இது மூலமாக உங்களுக்கும் மட்டும் யூஸ் ஆகாமல் அவங்களுக்கும் இது யூஸ் ஆகிறது. ஸோ நீங்கள் பேசுகிறீங்க, இப்போ தயக்கம்லாம் நீங்கள் பேசினா மட்டும்தான் இதில் நீங்கள் கண்டிப்பாக பெரிய லெவல் ரீச் பண்ண முடியும். மற்றவங்களுடைய ப்ராடக்ட்டை பற்றி நம்ம பேசுகிறதுனால நம்மளோட பிஸ்னஸ் நமக்கு வளராதுங்க. நம்மளுடைய ப்ராடக்ட் பற்றி நம்ம சொன்னால் மட்டும்தான் நம்ம இந்த வெஸ்டேஜ் பிஸ்னஸில் நம்ம நல்லா டெவலப் பண்ண முடியும். ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் பேச தான் அவங்களோட பிஸ்னஸ் வளரும். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் மேக் அ லிஸ்ட். ஒரு லிஸ்ட்டு உங்கள் ஓனில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பிஸ்னஸ்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம், கொஞ்சம் நம்ம இதுக்கு ஒர்க் பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் நாம் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டால் மட்டும்தான் நாம் இதில் முன்னேற முடியும். இதில் நம்ம ஒர்க்கு இந்த பிஸ்னஸை மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறது தான். ப்ராடக்ட்ஸை ப்ரமோட் பண்ணணும், அதுக்கு நம்ம ஒரு சின்ன கால்குலேஷன் போடணுங்க. ஸோ கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு சிம்பிள் ஒர்க் நீங்கள் பண்ணால் மட்டும் போதும். நீங்கள் பண்ணுற லிஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் இருக்க காண்டாக்ட் லிஸ்ட் எல்லாத்தையுமே நீங்கள் எடுங்க, ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணுங்கள். தனித்தனியாக ஒரு காலம் பிரிச்சுக்கோங்க. அதில் ஃபேமிலி தனியாக, ஃப்ரெண்ட்ஸ் தனியாக, நெய்பர்ஸ், கொலீக்ஸ், அன்னோன் ஃப்ரெண்ட்ஸ்னு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரோட நம்பர்ஸும் நீங்கள் காண்டாக்ட் நேமும் நம்பர்ஸும் நீங்கள் எழுதுங்க. அவங்களோட ஏரியா வைஸ் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி நீங்கள் எழுதுங்க. 5 கேட்டகரியில் உங்கள் காண்டாக்டில் இருக்க நேம் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அதில் சப்காலம் போட்டு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் மட்டும் நீங்கள் தனியாக சூஸ் பண்ணி எழுதுங்க.
இதுபடி நீங்கள் ஒவ்வொரு ஏரியாவில் உள்ள கேட்டகரியிலையும் ஒரு நம்பரை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த நபர் வந்து உங்களுக்கு நல்ல திறமையானவராக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அவங்கள நீங்கள் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு அவங்கள அப்ரோச் பண்ணுங்கள். அவருக்கு பிஸ்னஸ் பற்றி புரிய வச்சாலே போதும். அந்த ஏரியாவில் உங்கள் நேம் லிஸ்ட்டில் இருக்க எல்லோரையும் நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஏரியாவில். ஸோ அவங்க எல்லாருமே நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ண நபருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட பிஸ்னஸை அவரே கொண்டு போய் ப்ரமோட் பண்ணிடுவார். ஸோ இப்படி ஒவ்வொரு கேட்டகரியாக நம்ம அப்ரோச் பண்ண நம்ம பிஸ்னஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். முக்கியமான விஷயம், நம்ம யாரையும் மதித்து ப்ரீ ஜட்ஜ் பண்ணாதீங்க. இந்த பர்சனுக்கு இது செட் ஆகும், இவருக்கு இது செட் ஆகாது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் அவர் அப்ரோச் பண்ணும்போது அவருக்கு வந்து அது தேவைப்படாமல் இருக்கலாம். பட் சப்போஸ் இன்னொரு சிச்சுவேஷனில் அவருக்கு அது தேவைப்படலாம். ஸோ இந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் சர்வீஸ் மைண்டோடு பண்ணணும். அப்படி நீங்கள் பண்ணுறது மூலமாக நிறைய பேருக்கு நல்லது பண்ணுற வாய்ப்பு நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ மனசார நீங்கள் இதை வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது நீங்கள் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணுங்க. அரேஞ்ச் மீட்டிங்ஸில் இப்போது இதில் வந்து நிறைய மீட்டிங் டைப் இருக்குது. ஒன்று ஒன்றா பார்க்கலாம். 1-to-1 மீட், அதாவது 1-to-1 மீட்னால் நீங்கள் யாராவது ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் வந்து கால் பண்ணி அவங்களுக்குள்ள டைமை நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவங்க ஃப்ரீ டைமுக்கு நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுங்க. ஜஸ்ட்டு வந்து நம்மளுடைய கம்பெனி பற்றியும் கம்பெனியில் ரன் ஆகக்கூடிய அந்த டர்ன் ஓவர் பற்றியும் அவர்கிட்ட பேசுங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் உள்ள ப்ராடக்ட்ஸ் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுங்க. ஸோ ஃபஸ்ட் மீட்டில் நீங்கள் இதை பேசிவிட்டு அடுத்து செகண்ட் மீட்டை அவர் கூட வச்சுட்டு இந்த பிஸ்னஸை நீங்களும் பண்ணுங்கள், நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், நீங்களும் இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவருக்கு நீங்கள் எடுத்து சொல்லலாம். ஸோ இது வந்து 1-to-1 மீட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடுங்க. அதுக்கப்புறம் ஹோம் மீட் வச்சுக்கோங்க. ஹோம் மீட்னால் நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் ஒவ்வொருத்தர் யாராவது வீடு செலக்ட் பண்ணி அவங்க வீட்டில் வச்சு ஹோம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்கள். மேக்ஸிமம் லேடிஸ் வந்து ஹோம் மீட் வந்து அட்டன் பண்ணுவாங்க. அடுத்து குரூப் லீடர்ஸ் மீட், இது வந்து எல்லாமே வந்து நாம் அரேஞ்ச் பண்ணி நம்ம கொடுக்கணும். நம்மளுடைய லீடர்ஸ் மீட்டிங் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய டவுன்லைனர்ஸ் எல்லாரையுமே வந்து அந்த மீட்டிங்கில் அரேஞ்ச் பண்ணி அவங்கள வந்து அட்டன் பண்ண வைக்கணும். ஸோ நம்ம எவ்வளோ தான் அவங்களுக்கு எடுத்து சொன்னாலும் நம்மளுடைய லீடர்ஸ் வந்து பேசும்போது கண்டிப்பாக வந்து அவங்க அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எவ்வளோ சாதிச்சிருக்காங்க அப்படின்னு அவங்களால அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஈஸியாக வந்து நம்மக்கிட்ட அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் நீங்கள் உங்களுடைய லீடர்ஸ் மீட்டுக்கு நீங்கள் அவங்கள அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எதுக்காக இந்த பிஸ்னஸ் தேவைப்படுது அப்படின்னு எடுத்து சொல்லுங்கள். அவங்க சூழ்நிலைக்கு தேவைப்படுறத மட்டும் நீங்கள் பேசுங்க. ஃபேமிலியாக குரூப்பாக பண்ண முடியலை அப்படின்னா சிங்கிள் மீட், அதாவது 1-to-1 மீட்டில் கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் அந்த பர்சனுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுங்க. ஸோ அதை பேசி நீங்கள் அவங்கக்கிட்ட புரிய வைங்க. இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை வந்து ஹோம் மேக்கர்ஸ்லேருந்து என்டர்ப்ரினராக ஆக்கிற வாய்ப்பை கொடுக்குதுங்க. ஸோ லேடிஸ்க்கு இது வந்து ரொம்ப நல்ல பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்ட் டைம் ஜாப்க்கு அவங்களுக்கு தேவைப்படும். ரிட்டையர்ட் பர்சனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் அவங்களுக்கு தேவைப்படும். இப்போ பிஸ்னஸ் பர்சனுக்கு பிஸ்னஸ் லேர்ன் பண்ண இதை நல்லா கற்றுக் கொடுக்குது. ஸோ ஒவ்வொருத்தரோட சிச்சுவேஷனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ ஹோம் மேக்கர்ஸ் டு என்டர்ப்ரினர், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பார்ட் டைம் ஜாப், ரிட்டையர்ட் பர்சனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம், பிஸ்னஸ் பர்சனுக்கு அதை லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு இது கற்றுக் கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு அவங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணணும். ஸோ எல்லாருக்கும் இது ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ இந்த வெஸ்டீஜில் நம்ம ஜாயின் பண்ணுறது மூலமாக நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது நம்மளால் கற்றுக்க முடியும். வீட்டை மட்டும் பார்த்துட்டு இருந்த பல பெண்கள் இன்றைக்கி வெஸ்டீஜ் மூலமாக சாதிச்சிட்ருக்காங்க. ஸோ வாழ்க்கை பாடத்தையும் சேர்த்தே நமக்கு இது கற்றுக் கொடுக்குதுங்க. ஸோ வருமானம் மட்டும் நமக்கு இதில் இல்லை, நம்ம நிறைய இதில் கற்றுக்கலாம். நம்ம என்ன ஜாபில் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வர பிஸ்னஸ் பார்க்கும்போது நமக்கு தேவைப்படுற நேரத்தை இந்த பாசிவ் இன்கம் நமக்கு நல்ல விஷயமாக கற்றுக் கொடுக்குது, நல்ல ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்னஸ் எப்படி பண்ணணும், என்ன ஒர்க் பண்ணி நாம் இந்த பிஸ்னஸில் சாதிக்க முடியும், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுற டிப்ஸ் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். ஸோ வெஸ்டீஜில் சேர்ந்த அனைவருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். விழிப்புடன் இருப்போம், வெற்றி பெறுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.